பரோல்ல வந்து என் தந்தைக்கு வந்து 84 வயசு. விடுதலையை கேட்டு ஒவ்வொரு பெட்டிஷனும் எழுதுவாரு. அந்த பெட்டிஷனுக்கெல்லாம் எந்த தீர்வும் கிடைக்காம சிறைவாசியாவே மண்ணறையில் அடைக்கப்பட்டாங்க. உங்க கணவர் இப்ப வரைக்கும் சிறையில இருக்கார்? இப்ப வரைக்கும் என் கணவர் சிறையில இருக்கு. 28 வருஷம் இந்த பயணம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏற்படுத்தின வலி அப்படின்றது எப்பேற்பட்டவர்? எனக்கு குழந்தை பிறந்து என்னுடைய குழந்தை 28 வயசு கடந்து அவளுக்கும் திருமணமாயி தன 3வது தலைமுறையும் வந்துருச்சு. அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தா அந்த ஒரு நாளோட முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு என் கணவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது என்கிட்ட சொன்னார், தலாக் கொடுத்துறோம். அவர் சொன்ன வார்த்தை போய் வேற திருமணம் முடிச்சுக்கணும் சொன்னதுதான். எங்கன்னா அம்மா இருக்கும்போது கேட்டிருக்கோம், கலைஞர் இருக்கும்போது கேட்டிருக்கோம், அவங்க அடுத்த தலைமுறையான ஸ்டாலின் ஐயாட்டையும் கேட்டிருக்கோம். ஆட்சிகள் மாறிட்டே இருக்கு, எங்களுடைய காட்சிகள் மாற்றப்படவே இல்லை. இப்ப வஞ்சிக்கப்பட்டதும் எந்த அரசாலையுமே நம்ம கோரிக்கை ஏற்கப்படாத ஒரே இது வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள். போன அரசெல்லாம் எங்களுக்கு எப்படின்னா இஸ்லாமியர்களை பாதுகாவலன், இஸ்லாமியர்களுக்கு நல்ல இடஒதுக்கீடு, எங்களுக்கு சிறையில தான் இடஒதுக்கீடு அங்கதான். புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பதவி ஏற்பு விழால சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய இந்த விஜய் உங்களோட வந்து நிற்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப மனசுக்கு, ஏன்னா சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்த அரசுகிட்ட நாங்க பார்த்தது வந்து பொதுமக்கள் ஈஸியா அவங்கள அணுகலாம். நாங்க நேத்து கண்கூட இந்த அரசு கண்டிப்பா அந்த அரசுகள் செய்யாத வேலையை இவங்க செஞ்சு. மரணம் அடைஞ்சவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு, மரணத்தினாலதான் கிடைச்சிருக்கு விடுதலை. அவங்க ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா நாங்க எங்க கண்ணுல கலக்கம் வந்து நம்மளதான் அங்க இடத்துல வந்து பொருத்தி பார்ப்போம். திரும்ப இவங்க உயிரோட வந்து கிடைக்கணும்னு எங்க பயம் கண்டிப்பா. வணக்கம், உங்களோட பெயர் என்ன, என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்றத சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. வணக்கங்க சார், என் பேர் முபீனா. நீண்ட நெடிய காலமாக எந்த விதமான நிவாரணமும் இல்லாத இஸ்லாமிய சிறைவாசிகள் குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கேன். என் கணவர் உட்பட 22 பேர் இப்போ சிறையில் இருக்காங்க. ஆனால் இது ஆரம்ப தொடக்கம் வந்து 1997 நவம்பர் கலவரம் ஏற்பட்டுச்சு. அது வந்து ஒரு டிராஃபிக் போலீஸுக்கு வந்து ஒரு அந்த சட்ட இதில் வந்து இது பண்ணாங்கங்கிறதுக்கு வேண்டி 3 சகோதரர்கள் அதில் இருக்காங்க. அந்த போக்குவரத்து துறை காவலரை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற இது வந்தனால 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோடு தான் நிறுத்தப்படணும். இது அவங்களுக்கான என்ன தண்டனைன்னு வாங்கி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் காவல்துறையும் காவித்துறையும் சேர்ந்து கோவை மாவட்டத்தை சூறையாடிட்டாங்க. 19 இளைஞர்களை சும்மா வேலைக்கு போயிட்டு வந்தவங்கள சுட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் 1500 கோடி மதிப்பிலான வணிக வர்க்க இதை வந்து ஃபுல்லாக அடித்து உடச்சி சூறையாடி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வந்து திருட இது பண்ணிட்டாங்க. அதுக்கான எதிர்மறையாகத்தான் இது ஒரு கோஷ்டி மோதல் மாதிரி எதிர்மறையான ஒரு தாக்குதல் தான் 1998 பிப்ரவரி மாதம் கோவை குண்டுவெடிப்பு வழக்குன்னு. இதுக்கு வந்து 1168 பேர்த்த இந்த வழக்கில் வந்து சேர்த்தாங்க. அதில் கீழ்கோர்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து தண்டனை விடுவிப்பு பண்ணும்போது இந்த விசாரணையில் நீதிபதி என்ன சொன்னார்னா, இது எந்த விதமான வெளிநாட்டு சதியோ இல்லை எந்த விதமான வெளிநாட்டு மருந்துகளோ பயன்படுத்தின வழக்கு இல்லை. இது வந்து சட்டத்துக்கு புறம்பான வழக்காக இருந்தாலும் இது ஒரு தரப்பினர் செஞ்சனால எதிர்த்தரப்பு வந்து அவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுத்த வழக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இவங்களுக்கு தூக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க முடியாது, ஆயுள் தண்டனை தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு 60-70 பேர்த்துக்கு அவங்களுக்கு இருந்த காலத்தை தண்டனை குறைப்பாக பண்ணி 8 ஆண்டு காலத்தில் விடுதலை பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ளவங்க உயர் நீதிமன்றத்தை நாடி போகிறாங்க. உயர் நீதிமன்றத்தில் ஒரு 60 பேர் பக்கம் அவங்க விடுதலையாக்கப்படுறாங்க. அப்படி மீதம் உள்ளவங்க வந்து இதில் 22 பேர் இப்போ சிறையில் இருக்காங்க. அதில் சிறையிலேயே இருந்து மரணித்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. பரோலில் வந்து என் தந்தைக்கு வந்து 84 வயசு. அவர் வந்து பரோலில் தான் இருந்தார். பரோலில் இருக்கும்போதே விடுதலையை கேட்டு ஒவ்வொரு பெட்டிஷனும் எழுதுவார். அந்த பெட்டிஷனுக்கெல்லாம் எந்த தீர்வும் கிடைக்காம சிறைவாசியாகவே மண்ணறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படி இன்னைக்கு வரைக்கும் முழு தீர்வே இந்த இஸ்லாமிய மரணம் அடைஞ்சு மண்ணறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் அவங்க விடுதலையாகப்படல, சிறை கைதிகளாகவே இப்படி வந்து 6 சகோதரர்கள் இப்படி சிறையில இருந்தே மரணிக்கப்பட்டார்கள். அவங்க குடும்பத்துக்கு எந்த விதமான நிவாரணம் எந்த இதுவுமே இல்லை. மீதமுள்ளவங்களும் எல்லாருமே 28 ஆண்டுகள், 1/4 நூற்றாண்டை தாண்டி இப்போ சிறையில் இருக்காங்க. எல்லாருமே 58 வயசை கடந்தவங்களா இருக்காங்க.
எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இருதய நோயால் ஸ்டென்ட் வச்சவங்க இருக்காங்க, மனநிலை பாதித்தவர்களாக அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த ஆயுள் தண்டனை இல்லை, அவங்கள சார்ந்த அந்த குடும்பத்துக்கும் இந்த ஆயுள் தண்டனைங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பு. அந்த அவங்கள திருமணம் முடிச்சனால மனைவி 28 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையில் இருக்காங்க. அவங்க சிறையில் இருந்தால் நாங்கள் வீட்டு சிறைக்குள்ளே இந்த சமூகத்தில் மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு இது. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய கல்வி பாதிப்பு, அவங்கெல்லாம் வந்து +2 10th போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்காங்க. அவங்களுடைய இது வயது முதிர்ந்த தாய் தந்தை இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இறுதி கட்டத்தில் நம்ம மகனை பார்த்துற மாட்டோமா, கடைசி வரைக்கும் என் மகன் என் கூட இருந்துட மாட்டோமான்னு அவங்க ஆயுளை கையில் பிடிச்சிட்டு அந்த மகனுக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய தாய் தந்தை. இந்த அவல நிலை வந்து எந்த சமூகத்துக்குமே இல்லை. எல்லாருமே. உங்களோட தந்தை இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. என்னுடைய தந்தை பாஷா கோவை. எந்த வருஷம் நடந்துச்சு? சிறைக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன ஏஜ்? நீங்க எதுல இருந்தீங்க? 1998 வருடமே இந்த குண்டு வெடிப்பு ஆன உடனேயே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே எல்லாத்தையுமே பிடிச்சி போட்டாங்க. எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, என் கணவர், அது இல்லாமல் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் 168 பேர்த்த பிடிச்சி போட்டாங்க. அப்போ என் தந்தைக்கு வந்து அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். எனக்கு வந்து திருமணமாகி 5 மாதம்தான். நான் வந்து கர்ப்பிணியாக 5 மாதம் இருக்கும்போது தான் என் கணவர் வந்து விசாரணைக்கு வேண்டி உள்ளே கூப்பிட்டு போய் இந்த வழக்கை அவர் மேலே புனையப்பட்டு உள்ளே இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் 28 வருஷமாக அவர் சிறைக்குள்ளேயே இருக்கிறார். நாங்கள் திருமணமாகி 5 மாதத்தில் போனவர், எனக்கு குழந்தை பிறந்து என்னுடைய குழந்தை 28 வயசு கடந்து அவளுக்கும் திருமணமாகி நான் 3.5 வயசு பேரனையும் நான் எடுத்திருக்கேன். அத்தனை 3வது தலைமுறையும் வந்துருச்சு. இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. கணவரும் சிறையில், இப்போ வரைக்கும் என் கணவர் சிறையில் இருக்கார். மீதி உள்ளவங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தவங்கள அந்த 168 பேர்த்துல ஒவ்வொருத்தராக கீழ்கோர்ட்டு ஹைகோர்ட்டில் வந்ததில் எல்லாருமே வெளிவந்துட்டாங்க. உங்க கணவர் இப்ப வரைக்கும் சிறையில இருக்காரு? கணவர் இருக்காரு. உங்களோட தந்தை வந்து சிறைக்கு சென்று பரோல்ல வந்திருக்கும் போது மரணம் அடைஞ்சு குடும்பமே கிட்டத்தட்ட 28 வருஷமா உங்க குடும்பமே சிறைக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, சிறைக்குள்ள இருக்காங்க. அது இல்லாம இந்த சகோதரர்கள், நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த பயணம் இருக்குல்ல, 28 வருஷம் இந்த பயணம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏற்படுத்தின வலி அப்படின்றது எப்பேற்பட்ட வலி? இது வந்து இந்த கடந்து வந்த பாதையை வந்து நாங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா திருமணமான புதிது வேற, குழந்தை கர்ப்பமாக இருக்கிறோம். ஆனால் இப்படி பிடிச்சிட்டு போய் விசாரணை கைதியாகவே வச்சு 28 ஆண்டு காலம் அடுத்தடுத்து ஆயுள் தண்டனையை கொடுத்து இவங்களை வெளியே விடக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முழுக்க ஒரே காரணம் இஸ்லாமிய சிறைவாசிகள்ங்கிறதுக்கு வேண்டிதான் வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு இவங்களுடைய நீதியை மறுக்கப்பட்டு அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டு அவங்களோட மனித உரிமை மீறல், அவங்கள கொல்றதுக்கு சமம். அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தா அந்த ஒரு நாளோட முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இப்போ அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு சக்கையாக்கி இப்போ எல்லாருமே 50 வயசை கடந்துட்டாங்க. எங்கள் குழந்தைகள்லாம் அவங்களுக்கு பிறந்தனால தந்தையோட அவங்க தவழ்ந்ததோ அவங்க வளர்ந்ததோ எந்தவித பாசமும் தெரியாது. எங்கள் 3வது தலைமுறையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரோல்ல எல்லாம் வந்து தான் எங்கள் குழந்தைகளை பார்த்துருக்காங்க. நாங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட் மாதிரியே எங்கள் குழந்தைகளை வளர்த்திருக்கோம். அவங்களுக்கு இந்த சமூகத்தில் கல்வி கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி நீண்ட நெறிய போராட்டத்தில் அவங்களுக்கு கல்வி கொடுத்துருக்கோம். நாங்கள் வீடு வாசல் எங்கள் குடும்பமாக ஒன்று அமைச்சு உட்கார்ந்ததே வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பெண்கள் நாங்கள் ஒரு சின்ன சின்ன தொழிலை ஆரம்பித்து அதை செஞ்சு இந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகங்கிறனாலேயே நம்ம ஓரங்கட்டப்பட்டு ஒவ்வொரு அரசாலையும் வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் இருந்துட்டுருக்கோம். நீங்க உங்க பேர் என்ன? என் பேர் சம்சுனிசா. முகமது அன்சாரி என்னோட கணவர். எனக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன். 2 பெண்கள், ஒன்று +2 படிக்கிறாங்க, ஒன்று 10th முடிச்சிருக்காங்க, +1 இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க சிறை சென்றனாலே என்னோட +2 படிக்கிற பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டா. உங்க கணவர் எப்போ சிறைக்கு போனாங்க? திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? திருமணமாகி 5 மாதம். எல்லாம் ஒரே கட்டத்தில் தான் திருமணமான, எங்களுக்கு புதிது தான். 5 மாதம் இருக்கும். என் கணவர் போகும்போது 5 மாதம் இருக்கும். அப்போ தான் நம்ம கன்சீவ் ஆகிருக்கோம். அப்போவே வந்து அவங்களும் போயிட்டாங்க. அதுலேருந்து இது வரைக்குமே வந்து எங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் எங்களோட லைஃப் எப்படி போகும் எங்களுக்கு தெரியாது. புதுசு எப்படி போகும் என்ன ஆகும்னு தெரியாமையே நாங்கள் இருந்து குழந்தைகளை பெற்று அவங்கள வளர்த்தி ஒரு கல்விக்காக நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்கோம். கல்வி கொடுக்கணும்னு சொல்லி என் பொண்ணு நல்ல ஸ்கூலில் தான் படிக்க வச்சு. ஏன்னா அவங்க கல்வி தான் அவங்களுக்கு உண்டான கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அவங்களோட கல்வி தாங்கிறதுனால கல்விக்காக நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுட்ருக்கோம். இப்போ 2 பொண்ணுங்க. இதனாலேயே எக்ஸாம் எழுத முடியாமல் நான் ரொம்ப போன டைமெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு கவலைகளை விட எங்களுக்கு வர கஷ்டங்களை நாங்கள் வந்து எப்படி
தாங்கிக்குவோம். நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க, எந்த பேரண்ட்னாலையுமே அதை வந்து தாங்கிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை தான் எங்களுக்குமே இப்போ இருக்குது. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் இடையில போய் சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அப்போ என்ன சொல்லியிருக்காரு? நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் சிறையில் இருக்கும்போது நாங்கள் போய் பார்ப்போம். முதல்ல ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கும் இப்போ நாங்கள் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது இவங்க வந்து வெளியவே வர முடியாதுங்க சொல்லி நாங்கள் போயிட்டே இருந்தோம். ரொம்ப வருஷமாக கடந்து அப்புறம் வழக்கு நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேரை ரிலீஸ் ஆனாங்க. அப்போ இவங்க 22 பேர் மட்டும் கடைசியாக எஞ்சி இருக்கிறாங்க. இவங்கள வந்து விடுதலை செய்யணுங்கிறது தான் நம்ம இது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஆதிநாதன் குழு அமைச்சாங்க, இந்த கவர்மெண்ட் அமைச்சிட்டு மெடிக்கல் கிரவுண்டில் உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம விடுவோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அப்போ என் கணவரும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எடுத்த சில நபர்கள் உள்ளே இருக்காங்க. உள்ளேருந்து நெஞ்சு வலி வந்தவங்க, அவங்களுக்கு போய் செக் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்க, நிறைய நோயாளிகளும் இப்போ இருக்கிறவங்களும் மேக்ஸிமம் நோயாளிகளாக தான் இருக்காங்க. அந்த இதில் தான் ஆளுநர் வந்து கையெழுத்து போடல, இவங்களோட லிஸ்ட்டுக்கு கையெழுத்து போடல. ஒரு 13 பேர்த்த விட்டாங்க, இவங்களை வந்து விடலைங்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க அப்படி பெண்டிங்கில் இருக்காங்க. ஆனால் முன் விடுதலைக்கு தகுதியானவங்க இவங்கெல்லாம். ஏன்னா ஏஜ் வயசாக பார்த்தா 58 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நோயாளிகள் ஆயிட்டாங்க. அப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒரு கிரவுண்டில் கொடுக்கலான்னு ஒரு குழுவை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்து அதில் ஒரு நிவாரணமே இல்லை. ஒரு 29 அந்த மாதிரி இருக்கும், 29 30 வயசு இருக்கும். இப்போ வந்து அவருக்கு 58 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, 51 வயசு ஆச்சு. ஆமாம், 5 மாதம் தான் சேர்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் சந்திக்கும் போது அவர் பகிர்ந்துக்கிட்ட வலி மிகுந்த வார்த்தைகள்னு ஏதாவது இருக்கா? அப்போ அவங்க இருக்கும்போது நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்போ நான் எங்களுக்கு தான் ஊக்கம் கொடுப்பாங்க, குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி நமக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நம்ம அங்கே போய் பேசிட்டு வந்தாலே நாங்கள்லாம் என்ன ஆயிடுவோன்னா ரொம்ப வந்து சங்கடமாயிரும். இருந்தாலும் நம்ம வந்து அந்த சங்கடப்பட்டு நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை பாதிச்சிருங்கிறதுனால நாங்கள் அதை பற்றி பெருசாக இது பண்ணாமல் குழந்தைகளுக்காக ஓட ஆரம்பிச்சோம். எங்கள் லைஃப் வந்து அது ஒரு பார்ட், அது அப்படி இருக்கட்டும். குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைகளை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய நாங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னு யோசிச்சோன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. போனது தான், ஒரு நிமிஷம் கூட திரும்பி எடுக்க முடியாது. ஆனால் நம்மளோட இதுவும் நம்ம குழந்தைங்களை வந்து சரியான பதில் கொண்டு செலுத்தணும். அத்தா இல்லை அப்பா இல்லைங்கிற கவலையில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருந்துடக்கூடாது. நல்ல கல்வி கிடைக்கணும், எல்லாமே கிடைக்கணுங்கிற பார்த்து நம்ம வந்து அவங்கள செஞ்சு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு அந்த குழந்தைங்க இல்லைன்னா எங்களோட வாழ்க்கையே இல்லை. இப்போ பரோல் எப்படி கிடைச்சது, அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, பரோல்ல வெளியில வந்தாங்க இல்லையா, அந்த காலங்கள் வந்து எப்படி இருந்துச்சு? 26 ஆண்டு காலத்துக்கு அப்புறம்தான் இவங்களை வந்து நாங்கள் ஹைகோர்ட்டில் போடுறோம். இவங்க வந்து முன் விடுதலைக்கு தகுதியாக இருக்காங்க, இவங்களுக்கு ப்ரீ மெச்சூர் ரிலீஸும் கொடுங்க, அதை தொடர்ந்து இவங்களுக்கு பரோலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உயர் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுறோம். போடும்போது வந்து தமிழக அரசால் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அஃபிடவிட்டோட கொடுக்குறாங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் அஃபிடவிட்டோட கொடுக்கும்போது தான் இந்த ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பரோலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 மாதம் பரோலா 2 ஆண்டு காலம் நீடிச்சு 2023 இருந்து 25 வரைக்கும் 2 ஆண்டு காலம் இவங்க தொடர் பரோலில் இருந்துகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு 26 ஆண்டுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச புதிய விடியல் எங்களுடைய வாழ்க்கையில். அதில் தான் அவங்க குழந்தைய தந்தைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மிங்கிளான ஒரு வாழ்க்கையவே ஆரம்பித்தோம். புதுசாக திருமணம் முடித்தாங்க, நிறைய பசங்க திருமணம் இல்லாமல் உள்ளே போனவங்க இருந்தாங்க. எல்லாம் 24 வயசு 25 வயசில் போகும்போதெல்லாம் திருமணமே இல்லை. அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கான தாய் தந்தை கூட அவங்களுக்கு இல்லாமல் அனாதையாக்கப்பட்ட தனி மனிதர்களாக இருந்தாங்க. அக்கா தங்கச்சிகள்லாம் பார்த்து அப்படி நிறைய பேர்த்துக்கு புது திருமணம் இந்த 2 ஆண்டில் நடந்துச்சு. அந்த 2 ஆண்டில் திருமணம் முடித்து குழந்தைகள் எல்லாம் அவங்களுக்கு இப்போ புதுசாக நாங்கள் எப்படி அந்த 5 மாதமாக இருந்தோமோ அந்த மாதிரி நிலைமையில் ஒரு 7-8 பேர் அப்படி சகோதரர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 2 ஆண்டுக்கு அப்புறம் பரோல் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி நாங்கள் பெட்டிஷன் போடும்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்படி 2 ஆண்டு காலம் பரோலில். அப்படி தான் என் தந்தையும் பரோலில் இருந்து என் தந்தை வந்து மரணம் ஆயிட்டார். அப்போது மீண்டும் பரோல் கிடச்சிட்டு இருக்கும்போது எங்களோட அந்த பரோல் காலாவதி தேதி ஆகும்போது எங்களுக்கு அந்த ஜட்ஜு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க. அப்போ எங்களுடைய பெட்டிஷன் வந்து தலைமை நீதிபதி சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வுக்கு எங்களுடைய பெட்டிஷன் போகுது. அப்போ அந்த தலைமை நீதிபதி அவங்க உட்காந்து அதை ஆராய்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்து 3 மாதமாக 2 வருஷம் கோர்ட்டு கொடுத்துருச்சு. நோ அப்ஜெக்ஷன், இந்த கைதிகள் மேலே இந்த சிறைவாசிகள் மேலே கருணை இருக்கக்கூடிய இந்த அரசு அவங்களுடைய நோ அப்ஜெக்ஷனில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ இவங்களை விடணுங்கிறது அரசுக்கு கருணை இருக்குது. அதை வந்து நீங்களே கருணை அடிப்படையில் அவங்களுக்கு பரோலும் கொடுத்துருங்க, ஆக்ட் 40 பயன்படுத்தி நீங்கள் பரோலும் கொடுத்துருங்க. 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இவங்களுடைய முன் விடுதலையை சட்ட ரீதிப்படி
முடிவெடுத்து அவங்கள 3 மாதத்துக்குள்ள முன்விடுதலையோ அவங்கள சாத்தியப்படுத்துங்க. ஆனால் உடனடியாக இப்போ இருந்துட்டு இருக்கிற பரோல எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வானளாவிய அதிகாரத்தை தமிழக அரசுக்கு இந்த கோர்ட் வழங்குச்சு. அப்போ எங்களுடைய பரோல் அங்கத்தோட அந்த பெட்டிஷன் முடிவடையப்படுது. 25 மீண்டும் இவங்க சிறைக்கு போறாங்க. 2 ஆண்டு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே மாறி நல்லா சம்பாதிக்க போய் கரெக்டான அந்த கையெழுத்து போட்டு இவங்க வெளியே வந்தா இவங்க உயிருக்கு ஆபத்து, இவங்கனால மற்ற உயிருக்கு ஆபத்துங்கிற அந்த கண்ணோட்டத்தை முழுக்க துடைக்கப்பட்டது. பட்டு இவங்க நன்னடத்தையோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நன்னடத்தை அலுவலரும் அவங்களுக்கு கையில் பெட்டிஷன் இது கொடுப்பாங்க. அந்த ஃபார்மு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையமும் அவங்களுக்கு இவங்க வந்ததுலேருந்து கரெக்டாக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னே வாட்ச் பண்ணக்கூடிய அதிகாரி, உளவுத்துறை அதிகாரிகளும் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு அவங்க நன்னடத்தையோட இருக்காங்கங்கிறத முழு சான்று 2 ஆண்டுகளா எந்த விதமான சட்டவிரோத பிரச்சனையிலும் இவங்க ஈடுபடலைங்கிறத முழுமையை அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த பேச்சு இவங்களுக்கு துடைக்கப்பட்டு 2 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் சிறைக்கு போறதுங்கிறது அவங்கள அப்படி கொன்னு பிணமா கொண்டு போற மாதிரி அவங்களோட உரிமைகளை எல்லாம் வதச்சு உள்ள கொண்டு போய் மீண்டும் போட்டாங்க. எங்களுக்கெல்லாம் 2 வருஷம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை 27 வருஷத்தை மறக்க வச்சிருச்சு. எங்கள் குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, கூப்பிட்டு வர்றது, நாங்கள் வீட்லேயே இருப்போம். எங்களுக்கு சம்பாரித்து காய்கறிகளை வாங்கிட்டு வர்றதும் சமைக்கிறதும் எங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். இப்படி ஒரு நாள் வரும்னு நாங்கள் கனவுல கூட பார்க்கல. எதிர்பாராத ஒரு இடி மாதிரி எங்களுக்கு விழுந்து மீண்டும் சிறைக்கு போனது எங்களால் தாங்கவே முடியல. அவங்களோட வியாபாரங்கள்லாம் அப்படி கடன் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் 50 வயசை கடந்ததுக்கு அப்புறம் ஓடி பண்ணி எந்த வேலையிலையும் சேர முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச எதையோ ஒரு தொழில் செஞ்சு ஆனால் சந்தோஷமான கஞ்சியை குடித்தோம். எல்லாம் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியோட நல்லது. அவங்களுக்கு நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஆதரவு வேணும். எங்களுக்கு அவங்க அந்த ஏஜ் தான் அவங்களுக்கு எல்லாரும். யாரும் இப்போ ஓடி பண்ணி சம்பாரிச்சு எதையும் செய்ய முடியாது. நிம்மதியான வாழ்க்கை. எல்லா ரத்தத்தை உறிஞ்சு சக்கையாக்கி இப்போ மனநோயாளி ஆக்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இது பண்ணி மீண்டும் சிறைக்கு போனது. அப்போ இந்த தமிழக அரசுகிட்ட தான் முழு பொறுப்பு. இந்த கோர்ட் வழிகாட்டுதல் அழகான முறையில் இருந்துச்சு. இதை எடுத்துட்டு தான் நாங்கள் 3 மாத போராட்டத்தில் நாங்கள் தமிழக அரசு, அப்போ டிஎம்கே அரசு இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஃபுல்லாக கேட்டு எங்களோட வழிகளை சொல்லி எல்லாம் பண்ணி இவங்க உடனடியான நிவாரணம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லை. இது தொடர்பாக நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க? எல்லா அமைச்சர்கள், திமுக, இந்த தமிழக அரசை சார்ந்தவங்க. நாங்கள் 5 வருஷம் அதிமுக இருக்கும்போதும் போய் கேட்போம், திமுக இருக்கும்போதும் கேட்போம், அம்மா இருக்கும்போது கேட்டிருக்கோம், கலைஞர் இருக்கும்போது கேட்டிருக்கோம், அவங்க அடுத்த தலைமுறையான ஸ்டாலின் ஐயாட்டையும் கேட்டிருக்கோம். இப்படி ஒவ்வொரு எங்களுடைய ஆட்சிகள் மாறிட்டே இருக்கு, எங்களுடைய காட்சிகள் மாற்றப்படவே இல்லை. நாங்கள் அடுத்தடுத்து பெட்டிஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் அவங்க எங்களுக்கு நிலையான நிவாரணமாக எதையுமே செய்யலை. அந்த கோர்ட் மூலியமாக கொடுத்ததை கோர்ட் வழிகாட்டுதல் படியே அவங்க செஞ்சுருக்கலாம். உடனடியான பரோலை கொடுத்துருக்கலாம் 3 மாதத்துக்குள்ள. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு புது அரசாணையை போட்டாங்க. ஃபர்லா அப்படிங்கிறத பிப்ரவரி 2026 ஒரு புது அரசாணையை பிறப்பிச்சு 60 நாள் டிஐஜி, ஏடிஜிபி இவங்க மூலியமாக, சிறைத்துறை மூலியமாக 60 நாள் கொடுத்துடலாம். அடுத்த 60 நாள் இந்த கைதி சிறைவாசிகள் பெட்டிஷன் போட்டால் அரசுடைய ரெக்கமெண்டோட உள்துறை மூலியமா 60 நாள் கொடுக்கறதுக்கு. அந்த 60 நாள் இந்த எலெக்ஷனோட இதில் அவசரமாக இந்த அரசாணையை பிறப்பிச்சு கொடுத்தாங்க. இந்த 60 நாள் 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு 26ஆம் தேதி மீண்டும் சிறைக்கு போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் சிறைக்கு போய் 3 மாத போராட்டத்தில் இந்த ஃபர்லா ஆர்டரை வாங்கி 60 நாள் வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்களோட வாழ்க்கையில் அவங்க வெளியே வர்றதும் மீண்டும் சிறைக்கு போகிறதும் இது கடுமையான வேதனை. இது அவங்க அரசு இருக்கும்போது லீலாவதி கொலை வழக்குன்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனை பெற்றவங்க, அவங்களுக்கு திமுக அரசுடைய சாதகத்தில் 7 ஆண்டுகளையெல்லாம் தண்டனை குறைப்பு பண்ணி விடுதலை பண்ணப்பட்டாங்க. அப்போவே நாங்கள்லாம் 15 ஆண்டுகள் கழிச்சவங்களா இருந்தோம். எங்கள் முன்னாடி அவங்கள விட்டாங்க. அதுக்கப்புறம் தருமபுரி கொலை வழக்கில், அந்த மாணவிகள் பஸ் எரிப்பு வழக்கில், அதிமுக காலத்தில் பஸ் எரிப்பு வழக்கில் சமூகத்துடைய வாழவே தகுதியற்றவர்கள் சொல்லிட்டு மரண தண்டனை அறிவித்து மேல்முறையீடு பண்ணி அவங்க ஆயுள் தண்டனை பெற்றப்பட்டவங்க. அவங்கள அதிமுக அரசு அவங்களுக்கு சாதகமாக விடுதலை பண்ணாங்க.
இப்போ வஞ்சிக்கப்பட்டதும் எந்த அரசாலையுமே நம்ம கோரிக்கை ஏற்கப்படாத ஒரே இது வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள். இஸ்லாமியர்கள்ங்கிறதுக்கு வேண்டியே நம்ம இத்தனை ஆண்டு காலமாக எந்த அரசுமே பண்ணலை. நமக்கு எந்த விதமான சலுகையே இவங்க செய்ய வேண்டாம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சமநீதியை நமக்கு கொடுத்து நம்ம உரிமையை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம அந்த அரசிட்ட கேட்டே இருந்தோம். அதுதான் இப்போ இந்த அரசாணை வந்து இதாயிருக்கு. மே 4ஆம் தேதி மீண்டும் 26ஆம் தேதி போயிட்டாங்க. அப்போ நாங்கள் எதனால் அவங்க உள்ளே போனாங்களா, எந்த விதமான சதி சூழ்ச்சினால இல்லை. இந்த கோட் ஆஃப் ஆக்ட், இந்த தேர்தல் விதி வந்தப்போ அரசுகள் அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. அதிகாரிகள் மாற்றப்படும் போது தற்காலிக அதிகாரிகள் வந்தனால இது கையெழுத்து போட முடியாது. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிகாரிகள் வந்துருவாங்க, நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்துருவாங்க, அரசு அமைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு கையெழுத்து போட்டு உடனே வந்துருவாங்க. திமுக அரசு தான் வரக்கூடிய, நம்ம திமுக அரசுட்டு தான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். அவங்க தான் இந்த விதியையும் கொண்டு வந்திருக்காங்க. திமுக அரசு வந்துடும். 8ஆம் தேதி நம்ம 6-7க்குள்ள அவங்க அரசு அமைச்சிட்டா 8ஆம் தேதி கையெழுத்து போட்டு வந்துருவாங்கன்னு 8ஆம் தேதி அவங்க வெளியே வருவாங்கங்கிற பெரிய கனவோட சிறைக்கு அனுப்பிட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே எங்களுக்கு இந்த அதிகாரிகள் யாரை போடுவாங்க, என்ன போடுவாங்க, அரசு அமைஞ்சு எல்லாமே எங்களை தூக்கி வாரி போட்டு எங்களுக்கு வழி தெரியாத நிர்கதிக்குள்ள ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அரசு எடுக்கும்போது அவர் பதவி ஏற்பு விழால அவர் சொல்லும் போது சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய இந்த விஜய் உங்களோட வந்து நிற்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப மனசுக்கு, ஏன்னா சிறுபான்மைக்கு ஒரு நலன் கிடைக்கக்கூடிய அரசுன்னு சொல்றாங்க. அவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா இந்த திமுக ஆட்சியில் எப்படி அமைச்சாங்களோ அந்த மாதிரி எல்லா தரப்பினரும் பிற்படுத்தப்பட்டவருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அமைச்சராக கொடுத்து எல்லாருமே அவங்களுடைய குரல்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற இதில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனடியான இந்த விதியை அமுல்படுத்தலாம். இந்த சிறை விதியை வந்து இந்த ஃபர்லா ஆர்டரை அமுல்படுத்தி இது பண்ணலாம். அதை அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம உள்துறையிட்ட கையெழுத்து வாங்குவோம்னு சொல்லிட்டு நேற்று சென்னைக்கு கிளம்பி வந்து நாங்களே கோட்டைக்கு எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் நாங்கள் தலைமை செயலகத்துக்கு போய் பொதுமக்களாக, ஆனால் இந்த அரசுகிட்ட நாங்கள் பார்த்தது வந்து பொதுமக்கள் ஈஸியாக அவங்கள அணுகலாம். எந்த அமைச்சர்களையும் பார்க்கறதுக்கு ரெக்கமெண்ட் வாங்கி, ஏன்னா திமுக அரசுகிட்ட அப்படியெல்லாம் நாங்கள் நெருங்க முடியலை. நாங்கள் எங்கள் இஸ்லாமிய இயக்கங்க தலைவர்கள்ட்ட சொல்லி தான் அவங்க போய் சொல்லி ஒரு ஆன்சர் வரும்போது நமக்குள்ள வழி மாறி அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்ம நேருக்கு நேர் சொல்லும் போது தான் நம்ம வழியை அவங்க உள்வாங்கினாங்களான்னு தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் ஒரு ஏஜென்ட்டுகளாகவே நம்ம அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த அரசுகிட்ட எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, நம்ம பொதுமக்கள் அவங்களுடைய வழியை, அவங்களுடைய குறைகளை நேரடியாக சொல்லலாம் அப்படிங்கிறத நேற்று தலைமை செயலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் சாரையும் நாங்கள் பார்த்தோம். இந்த கோரிக்கை வச்சோம். நான் என்ன உடனே செய்யணும் அப்படின்னு கேட்டார். இந்த ஃபர்லாங்கிற விதி இருக்குது, இந்த புது அரசாணையை பிறப்பிச்சிங்கன்னா தாமதமாகும். இந்த அரசாணை மூலியமாக உள்துறை கையெழுத்து போட்டால் பக்ரீத் பண்டிகை வருது அடுத்த வாரம், அவங்க வெளியே வந்துருவாங்க. அதனால் உடனடியான அந்த உள்துறையிட்ட எங்களுக்கு கையெழுத்து போட சொல்லுங்கள். 60 நாளுங்கிறது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே உடனடியான இந்த கோர்ட்டு வழிகாட்டுதல் படி இந்த அரசு, தமிழக அரசுக்குன்னு உத்தரவு போட்டால் எந்த அரசு வந்தாலும் அது எங்கள் அரசு தான். அதனால் நீங்கள் உடனடியாக இந்த கோர்ட்டு வழிகாட்டுதல் படி நீங்கள் இவங்களுக்கு முன்விடுதலைக்கு, ஏன்னா 20 ஆண்டுகள் இருந்தாலே போதுமானதுன்னு ஜட்ஜு அதுலேயே குறிப்பிட்டிருக்காரு. இப்போ 28 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கை சிறையில் இழந்திருக்காங்க. குடும்ப சூழ்நிலை, குழந்தைகளுடைய கல்வி, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க 2 வருஷம் இருந்த நன்னடத்தை இதெல்லாம் பார்த்து உடனடியாக நீங்கள் விடுதலை செய்யணும்னு சொன்னோம். பரிசீலிக்கிறோம், நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். செங்கோட்டையன் சாரையும் போய் பார்த்தோம். அடுத்து அவரும் நல்ல செய்தி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையோடு இப்போது அந்த ஃபர்லா ஆர்டர் உடனடியாக அமுல்படுத்தி வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஆனால் கடந்த அரசுகள்லாம் எங்களை ரொம்ப ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத இப்போ நாங்கள் உணர்றோம். ஏன்னா அவங்க ஒரு சேஃப்டியான ஒரு பரோலை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அடுத்து வர்ற வரைக்கும், விடுதலை ஆகிற வரைக்கும், அவங்க மறு உத்தரவு வர வரைக்கும் உள்ள ஏன்னா கோர்ட் அப்படி சொல்லுச்சு, நீங்கள் பார்த்து வானலாவிய அதிகாரம் இருக்குது, நீங்கள் பார்த்து 1 வருஷம் கூட பரோலை கொடுக்கலாம். 3 மாசத்துக்குள்ள, அந்த 3 மாசத்துக்குள்ள விடுதலை பரிசீலிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க வெளியே வந்திருப்பாங்க. ஏன்னா போன அரசு இருக்கும்போது தானே வந்தது. போன அரசு கோர்ட் மூலியமா தான் கொடுத்தாங்க. நாங்க ஒவ்வொரு பரோலுக்கு பணம் கட்டி தான் வாங்கியிருக்கோம். பணம் கட்டி கோர்ட்ல வச்சு வக்கீல வச்சுதான் வாங்கியிருக்கோம். தமிழக அரசு மூலியமா எங்களுக்கு இது வரைக்கும் பரோலே கிடைச்சதில்ல. தமிழக அரசு மூலியமா உடனடியா கொடுத்தப்பட்டது இந்த அரசாணையை வச்சு 60 நாள் தான். அந்த 60 நாள் ஓட்டு போட்டோன்னா உள்ள போற மாதிரி ஆயிருச்சு.
இவங்க ஒரு நிரந்தர தீர்வு, அது சிறுபான்மை நலன் காக்க சிறுபான்மை கூட்டணியோடு இருந்தவங்க முஸ்லீம் சமூகம் அவங்கள நம்பியே இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு வங்கியாக நாங்கள் இருந்துட்டு இருந்தவங்கள அந்த அரசு எங்களுக்கு சிறைவாசிகள் இதில் நலன் கொடுக்கலையோன்னு நாங்கள் ரொம்ப ஏமாற்றப்பட்டிருக்கோம். விடியல் அரசா மகளிருக்கு விடியல் பயணம், மகளிருக்கு உதவித்தொகை, முதியோருக்கு, மகளிருக்குன்னு சொல்லி அதிக திட்டங்களை தமிழக கடந்த அரசு பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் கணவர் இருந்தும் விதவைகளான கோலத்தில் எங்கள் குழந்தைகளை தந்தை இருந்தும் இல்லாத இதில் இருக்கோம். நாங்களும் உங்கள் மகளிர் தானே, நாங்களும் உங்களுடைய எங்களுக்கும் நீங்கள் தலைவர் தானேங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் அதிக கெஞ்சி இருக்கோம். ஆனால் செவிசாச்சு முழு நிரந்தரமான ஒன்று செய்ய ஆரம்பித்தவங்க ஒரு நிரந்தரமானதாக கொடுக்கல. அதனால் இந்த புதிய அரசு எல்லாமே புதுமையாக இருக்குது. எல்லாம் அந்த இதில் முதலமைச்சரை இன்னும் அவங்க ஒரு கிளாரிட்டியாக செட்டில் ஆகி உட்கார்ல. நேற்று தான் அமைச்சர்கள் பதவிகள்லாம் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கறனால ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருந்தாங்க. மீண்டும் அவங்கள இந்த ஃபர்லா ஆர்டர் 60 நாள் வந்துட்டாங்கன்னா மீண்டும் நாங்கள் டைரெக்டாக முதலமைச்சரை பார்ப்போம். இந்த முதலமைச்சர் பொதுமக்களை நேராக பார்த்து உடனடியாக குறைகளை தீர்ப்பாருங்கிறத நாங்கள் நேற்று கண்கூட இந்த 27 ஆண்டு கால எங்களுடைய பயணத்தில் நேற்று பார்த்த அந்த தலைமையகத்தில் பொதுமக்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நேரடியாக குறைகளை சொல்லலாங்கிறது முழு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த அரசு கண்டிப்பாக அந்த அரசுகள் செய்யாத வேலையை இவங்க செஞ்சு இதுக்கு நல்ல ஒரு பெயரை இவங்க வாங்கணும். எங்களோட 22 குடும்பங்களுக்கு வாழ்வளிக்கணுங்கிறத ரொம்ப தாழ்மையோட ரெக்வெஸ்டாக வச்சுக்கேன். இந்த 28 வருஷ பயணம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க சிறையில இருந்து அவங்களோட காலத்தையும் அவங்களோட நேரமும் போச்சு அப்படின்றது தாண்டி வெளியில நீங்க உங்களோட பசங்களை வளர்த்தது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கேட்பாங்க இல்லையா, அப்பாவங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தருணத்தை எப்படி கடந்தீங்க? குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிப்போம். கூட்டிகிட்டு போய் சிறைக்கு ஸ்கூல்லேருந்தே கூட்டிகிட்டு போய் சிறையில் கொண்டே காமிப்போம், எல்லாமே செய்வோம். கூட்டிகிட்டு போய் நாங்கள் குழந்தைங்க பார்க்கணும் இல்லையா, கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வைப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிருக்கு. ஒரு பேரண்ட் எனக்கு கால் பண்ணாங்க, என்னங்க உங்கள் பொண்ணுகிட்ட கேட்டோம், எங்கே சிறையிலன்னு சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுலாம் கேட்டுட்டு அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு அந்த பொண்ணை ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்போவே அந்த பிள்ளைங்களுக்கு வழி தான் ஃப்ரெண்ட்ஷிப் கட். சின்ன குழந்தைங்களோட நல்ல ஒரு க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பேசுறது இல்லைங்க அவங்களுக்கு ஒரு வழி. ஏன்னா ஏன் பேச மாட்டேங்க கேட்டு என்ன ஆச்சு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க கேட்பாங்க. பிள்ளைங்களாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம வீட்டில் ஏன் இப்படி நம்ம அப்பா இல்லை என்ன பிரச்சனைன்னு ஒரு 5th 6th வரும்போது அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. எதனால நம்ம வீட்டில் இல்லை என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டோரி சொல்லி புரிய வச்சு, ஏன்னா குழந்தைங்க மனசில் தப்பாக எது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டோரி இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு புரிய வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகும். இப்படி ஆச்சு, நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சா, அதனால தான் இப்படி ஆனாங்களே. ஏன்னா அவங்க புரிஞ்சக்கூடிய வயசு இல்லை பாருங்கள் சின்ன குழந்தைங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம நடந்திருக்கு. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு வடுவாகவே போயிருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துக்காரங்க முதல்லலாம் அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ண முடியாது. எல்லாரும் மாதிரி எங்களால் நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே எங்களால் போக முடியாது. எல்லோரும் சகஜமாக இருப்பாங்க. அந்த சகஜமான வாழ்க்கை எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கல. நம்ம பிள்ளைங்களும் அப்படித்தான். ஏன்னா அதனால பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை குறைபாடு, அவங்களுக்கு தன்னம்பிக்கையில் ஒரு குறைபாடு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் உங்கள் ஃபாதரோட இருக்கிற பிள்ளைங்க கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் பிள்ளைங்களுக்கு இல்லை. நாங்கள் அவங்க இருக்கும் போதே நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா திறமை இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வூண்டிங் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக பரோல்ல வந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அது நடக்குமான்றதே உங்களுக்கு தெரியாது. சோ அதெல்லாம் கடந்ததுன்றது சாதாரணமான விஷயமா? சாதாரணமான விஷயமே இல்லையே. அந்த 27 வருஷம் அவங்க சிறையில் இருக்கும்போது அந்த சிறை எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த வழியுமே இல்லாமல் இருந்தனால நாங்களும் எங்கள் குழந்தைகளை வளர்த்தி எதையாவது செய்யக்கூடியவங்களாம் நாங்களும் மாறினோம். அவங்களும் சிறைக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி, அவங்க தொழுகை இடையாக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்களோட வீடாக அதை பண்ணி இதாயிட்டாங்க. 27 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் 2 வருஷம் இருந்துட்டு உள்ள போன உடனே வரும்போது உங்க பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தம். எங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு நாட்களை நாங்க பெருநாள் எப்படி இருக்குமோ அது அவங்க அத்தா வீட்டுக்கு வர நாளா இருக்கும். அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா பிள்ளைங்க காலையில் இருந்துச்சு ரெடியாக எல்லாம் ரெடி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வரதுக்கு. அந்த சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்தாங்க. காலையில் 8 மணிக்கு வந்தாங்கன்னா அந்த 8 மணி நேரம் டைம் இருக்கும். அந்த ஒரு 5 மணிங்கும் போது
கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் படிப்படியாக தான் வீட்டில் தங்குற மாதிரி பரவலெல்லாம் கிடச்சிது. அப்போல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க குழந்தைங்க. ஏன்னா கூடயே இருக்கலாம், வெளியே எங்கேயும் அவங்களுக்கு போக முடியாது. அது இப்போ 2 வருஷம் கொடுத்தது எங்கே வேணாலும் போடலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் போகலாம். இப்போ நான் திருமணம் முடிச்சு நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூரில், எங்கள் மாமியார் வீடு அவங்களுடைய கூட பிறப்பு இருக்கிறவங்க திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு ட்ரெயின்லாம் நாங்கள் பயணித்ததே இல்லை. நாங்கள்லாம் வெக்கேஷனுக்கு போனால் எங்கள் ஊர்லேருந்து வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க, என்னை மீண்டும் கொண்டு வந்து விடுவாங்க. என் குழந்தைகளே அவங்களும் ஒரு 8 நாள் 10 நாள் அவங்களோட இருக்கணும், ரொம்ப சந்தோஷம். இது இவரோட போனதெல்லாம் அந்த ஊரே பிரமிச்சு எங்களை வந்து அப்போ தான் திருமணம் முடித்தவங்கள நான் பேரனை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் புது திருமணமான தம்பதிகள் மாதிரி அங்கே வரவேற்பு எங்களுக்கு. அந்த குடும்பமெல்லாம் சேர்ந்து நாங்கள் 5 மருமகள் உண்மை ஆனந்தமான ஒரு அதை வார்த்தையே இல்லை எங்களால் சொல்லி எவ்வளோ தூரம் அந்த வருத்தத்தை சொல்ல முடியாதோ. அந்த 2 ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையோட ஆனந்தத்தையும் எங்களால் வார்த்தையால் பகிரவே முடியாது. அந்த இரவுகள்லாம் எங்களுக்கு ரொம்ப மெய்சிலுக்க வைக்கக்கூடிய இரவுகள். குழந்தைகளோடு அப்படி ஜாயிண்ட் ஆகி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, ஏன்னா எவ்வளோ பெரிய பரோல் வந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு போயிடுவாங்க. இந்த இரவு கழித்து ஒரு பரோல் கிடைக்குதுன்னு இருந்தால் எல்லா மனிதர்கள் போல் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகலாம், இல்லை செக்யூரிட்டியோடு தான் வருவாங்க. இது பாதுகாப்பு இல்லாமல் வந்து எல்லா மனிதர்களோட ஜமாத்தோட தொழுக போகிறது பள்ளிவாசலுக்கு. உங்களோட வழிகளை இன்னும் அழுத்தமாக பதிய வைக்கணுன்றதுக்காக நான் அந்த கேள்வி கேட்குறேன். இந்த சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகம் உங்களை எப்படி பார்த்துச்சு? சொல்ல முடியாத துயரம் அப்படின்னு ஏதாவது உங்களோட அனுபவத்தில் ஏதாவது இருக்கா? அதே இருக்கு. சமூகத்தோட ஒன்றி தானே நம்ம வாழ்ந்தாகணும். சமூகத்தோட போராட்டமே எங்களுடைய வாழ்க்கை. எங்கள் குழந்தைங்க எதையும் சமூகம் எல்லாரும் போன மாதிரி நாங்கள் இழந்தோம். எங்கள் குழந்தைங்க அதை இழந்துட்டா நாளைக்கு இவங்க வரும்போது எல்லாமே இழந்து நின்றுவாங்கன்னு நாங்கள் சமூகத்தோட போராடி 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 ஒரு கணவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து எங்களால் ஜீர்ணிக்க முடியாத, ஏன்னா உயிரோடு இருந்து அதே காந்திபுரத்துக்கு நாங்கள் வேலையாக போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். 2 ரூபா சார்ஜ். அப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கும் அந்த காந்திபுரங்கிற அந்த சென்ட்ரல் பிரிசன் இருக்கிறதும் 2 ரூபா சார்ஜ். அந்த 2 ரூபா சார்ஜை கடந்து போவோம். என் கணவர் இருக்கிற வீட்டையே நான் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டுருப்பேன். என்னோட வழி அவருக்கு தெரியாது, நான் என்ன மாதிரி போகிறேன்னு. நாங்கள் உயிரோடு இருந்தனால இன்றைக்கி மீண்டும் எங்களுக்கு வாழ்க்கை. நாங்கள் உயிரில்லை. எத்தனை சகோதரர்கள் இறந்துட்டாங்க. இன்றைக்கி இவங்க 22 பேர் விடுதலையாகி வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த ஆண் இல்லாத குறையை வந்து எந்த மனுஷனாலையுமே தீர்க்க முடியாது. மரணம் அடைஞ்சவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ விடுதலை கிடச்சிருக்கு, மரணத்தினால தான் கிடச்சிருக்கு விடுதலை. அவங்க அதிக வழியை தாங்கிட்டாங்க. இப்போ சிறைவாசிகளில் வந்து ஒரு மரணங்கும் போது நாங்கள் நிற்கும் போது எங்களையே நாங்கள் நினச்சி பார்த்துக்குவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே. ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா நாங்கள் எங்கள் கண்ணில் கலக்கம் வந்து நம்மளை தான் அங்கே இடத்துல வந்து பொருத்தி பார்ப்போம். அந்த இடத்துல வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்படி தானே. இப்போ எங்கள் நிலமை எல்லாம் வயசாகிருச்சு, நோயாளிகளாக இருக்காங்க. இப்போ இருக்கிற ஒவ்வொரு நாளுமே கஷ்டம். எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. திரும்ப இவங்க உயிரோடு வந்து கிடைக்கணுமேங்கிற ஒரு பயம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சிறை வந்து இப்போ ரொம்ப நசுக்கிறாங்க. மனிதாபிமானமே இல்லாமல் மனிதர்களாக கூட மதிக்காமல் அவங்களோட உணவுகள் சரியாக கொடுக்காம போன அரசெல்லாம் எங்களுக்கு எப்படின்னா இஸ்லாமியர்களை பாதுகாவலன், இஸ்லாமியர்களுக்கு நல்ல இடஒதுக்கீடு, எங்களுக்கு சிறையில் தான் இடஒதுக்கீடு. அங்கே தான் அவங்க நேரத்தை எப்படி கடத்துவேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களோட நினைவுகள்லாம் உங்களுக்கு வரும், அந்த தருணத்தில் என்ன பண்ணுவேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? இப்படி இருக்காங்க. சென்னை கோர்ட்டுகளுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் இப்போ 2 வருஷம் பரோலில் இருக்கும்போது நாங்கள் வண்டியில் போயிருப்போம்ல, அப்போ அவர் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவோம். நாங்கள் வந்து அந்த சிறை அந்த வண்டியில் இருப்பாங்க. அப்போது குடும்பத்தோட வண்டியில் 2 வீலரில் எங்களை கிராஸ் ஆகி போவாங்க. இப்படி ஒரு காலம் நமக்கு இருக்குமா? நம்மளும் மனைவி மக்களோடு இப்படியெல்லாம் வண்டியில் போவோமா? நமக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு விடுதலை கிடைக்கும்? நம்ம எப்போ இருப்போம்? இன்றைக்கி அது நம்ம குழந்தைகளோடு நம்ம போயிட்டுருக்கோம்ல. இதெல்லாம் இறைவன் கொடுத்த அருள் தானேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் சிறைக்குள்ளே இருந்ததும் வெளியே இருக்கிறதையும் மேட்ச் பண்ணி இருப்பாங்க. அவங்க 28 வருஷம் குழந்தைகளை பார்க்கல. இப்போ வந்து ஒரு செட்டப்பாக வந்து ஒரு மனைவி மக்கள் குழந்தைங்கள்னு இருந்துட்டாங்க. அது பார்க்கல. எல்லாமே அவங்களுக்கு ஒரு கற்பனை தான், கண்டிப்பா கற்பனை தான். நீங்க உங்கள்ட்ட என்ன இப்ப வந்து இப்ப நான் வந்து நேத்து பார்த்துட்டு தான் நான் சென்னைக்கே கிளம்பினேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா 2 வருஷம் வந்து எல்லாம் பெருநாள் கொண்டாடணும், குழந்தைங்களோட எல்லாமே கொண்டாடும். ரம்ஜான் வரைக்கும் நம்ம கொண்டாட்டோம். பக்ரீத் குழந்தைகளோடு இருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ இருக்க முடியல. குழந்தைங்களும் சொல்கிறாங்க ஒரு வெறுமையாக இருக்குது,
பக்ரீத் நல்லாவே இருக்காது, அத்தா வந்தால் தான் நல்லா இருக்கும், எங்களுக்கே மனசு ஒரு வெறுமையாக இருக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அவர் அதான் சொல்கிறாரு, என்னென்னா குழந்தைகளோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அல்லாஹ் தான் அதுக்கு தவக்கல் செய்யணும், நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், பக்ரீத்துக்குள்ளே நாங்கள் வெளியே வந்தால் நாங்கள் வந்து இருப்போம். உள்ள பசங்க வந்து எல்லாமே ரொம்ப மன வேதனையில் தான் இருக்காங்க. யாரையுமே வந்து இப்போ நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும், எல்லாமே அவங்க விட்டுட்டு எப்படி சொல்ல முடியும், எல்லாம் நொந்து தான் இருக்காங்க பசங்க. அது இப்போ எப்படியாவது நீங்க வந்து திருமணமாய் இது விட்டுட்டு பண்ணுங்க. போனவங்களுக்கு இந்த அனுபவமே இல்லை. அந்த பிள்ளைங்க வெளியிலையும் சரி, அந்த சகோதரர்கள் உள்ளேயும் சரி, ரொம்ப தவிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லவே எங்களால் முடியல. நாங்களாம் சீனியர் மாதிரி இருக்கிறோம், 28 ஆண்டு காலமாக அவங்களோட இருக்கோம். இப்போ திருமணம் முடிச்சு, இப்போ 2 வருஷத்தில் திருமணம் முடிச்சுட்டு மீண்டும் உள்ளே போயிருக்காங்க. இப்போ கர்ப்பஸ்திரியா பிள்ளைங்க இருக்காங்க, ஜூலையில் பிரசவ டைம். அப்படி தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷரே குறைய மாட்டேங்குதுன்னு. உணவு உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலும் ப்ரெஷர் குறையலைன்னா மனசுல அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்தா தானே ப்ரெஷர் குறையும். இந்த மாதிரி எல்லாமே. நீங்க வந்து திருமணமாகி 5 மாசம் தான் ஆகுது, அப்போ இப்படி ஒரு விஷயத்துக்காக கணவர் போறாரு அப்படின்னும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களே வந்து வேற ஒரு டிசிஷன் எடுக்க உங்களை வந்து வற்புறுத்தி இருப்பாங்க இல்லையா, இல்ல அதுக்கான அழுத்தம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, இந்த குழந்தை வேண்டான்னு பண்ணிருங்க, வேண்டாம் அந்த குழந்தை, வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. எங்கள் வீடு ஏறி வந்து சொன்னவங்க இருக்காங்க, வேண்டாம் நீங்கள் இது வந்து இதுக்காக பார்த்து போனாங்க, வருவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது, இந்த லைஃபே வேண்டாம் முடிச்சிருங்கன்னு சொன்னவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கள் நின்னோம். எங்கள் அந்த அடுத்த ஆப்ஷனுக்கு நாங்கள் யோசிக்கலை. நமக்கு ஒரு லைஃப் அல்லாஹ் கொடுத்துருக்கான், இவங்க சமுதாயத்துக்காக போயிருக்காங்க, அவங்களோட நம்ம நிற்கணும்னு சொல்லி தான் நாங்கள் நின்னோம். இத்தனை வருஷம் நாங்கள் நிற்கிறோம், இனியும் நாங்கள் இருக்கோம். இப்போ கடைசி காலத்தில் இருக்காங்க, அவங்க உயிரோட கொண்டு எங்கள்கிட்ட கொடுங்க. கடைசி காலம் எவ்வளோ நாளைக்கு ஹையாத்தோடு இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் கூட உங்களோட மனசுல மாற்றம் வரலையா, இந்த முடிவு எடுத்துக்கலாமே அப்படின்னு? இல்லை, கண்டிப்பாக வரல. ஏன்னா இவங்கள மாதிரி நல்லவங்க கிடைக்காதுங்க வெளியே. பொதுவாகவே வந்து நல்லா பார்க்கக்கூடியவங்க, பாசம் உள்ளவங்க, நல்லா கவனிக்கக்கூடியவங்க வெளியே இருக்கிறாங்க. குடும்பங்கள்லாம் எவ்வளோ பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம். நல்லதுன்றதை தாண்டி பசங்களை வளர்க்கக்கூடிய ஒரு கஷ்டம். ஆனால் எங்களுக்கு தோணலை அந்த மாதிரி ஒரு தாட் எங்களுக்கு வரல. 2ஆம் தாட் எங்களுக்கு வரவே இல்லை. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருந்து யாருக்குமே வரல. இப்போ திருமணம் முடிச்சு உள்ள போயிருக்காங்களா அந்த பிள்ளைகளே என்ன சொல்றாங்க, என் தாய் தகப்பனை விட அதிக அக்கறையா பார்த்தாங்க, இப்படி ஒரு கணவர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க, அவங்களோட பிரிவு எங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து என் கணவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது என்கிட்ட சொன்னார். அப்போ திருமணமாயிருக்கு, நவம்பர் ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அவர் சொல்கிறார், வேண்டாம் நான் தலாக் கொடுத்துறோன்னே. அவர் சொன்ன வார்த்தை தலாக் கொடுத்துறேன், நீங்கள் வந்து போய் வேறு திருமணம் முடிச்சுக்கொண்டு சொன்னது தான். எங்களால் முடியாது. ஏன்னா குற்றவாளிகளே இல்லையே, அவங்க வஞ்சிக்கப்பட்டவங்க, அவங்க துரோகம் இழைச்சு உள்ளே கொண்டு போயிருக்காங்க. விசாரணை கைதிகளாக ஒரு சமுதாயத்தில் இஸ்லாமியருங்கிற ஒரே காரணத்துக்காக உள்ளே இருக்காங்க. அப்போ அவங்கள மீட்டி எடுக்கிற பொறுப்பு நம்மகிட்ட இருக்க ஒழிய இவங்களை விட்டுட்டு போனோம்னா பின்ன இதை விட மோசமான லைஃப்குள்ளே தான் நாங்கள் போவோங்கிற மாதிரி இருக்கிற கணவர்களுக்கு அவங்க குடும்பம் இருந்தாலும், அண்ணன் தம்பி இருந்தாலும், அக்கா தங்கச்சி யார் இருந்தாலுமே நாங்கள் நிற்கிற மாதிரி யாருமே இல்லை. இப்போ நாங்கள் தான் முழு உறவாக நாங்கள் தான் நிற்கிறோம். அவங்களுக்கு அண்ணனுக்கு அண்ணனா, அக்காவுக்கு அக்காவை, கூட பிறப்புகளுக்கு தான் நாங்கள் தான் கூட நிற்கிறோமே, வேறு யாருமே வந்து இல்லை. இஸ்லாம் சமூகம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்க, சமூகத்துக்காக குரல் கொடுத்தவங்க, இஸ்லாம் அப்படின்றதுக்காகவே வஞ்சிக்கப்பட்டாங்க இப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? என்னப்பா ஒரு பிரச்சனையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இப்போ வந்து வெளியில் விட்டால் நல்லது, வெளியில் விட்டால் வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம், அவங்க வெளியில் விடணும் அப்படின்னு சொல்கிறது, அவங்க என்ன நோக்கத்துக்காக தண்டனை கொடுக்கப்பட்டுச்சோ அந்த தண்டனை, அந்த அந்த தவறான விஷயங்கள், இது எல்லாமே சமரசம் செய்யப்படுற மாதிரி இல்லையா? அப்படிதானே ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்பாங்க. இல்லை, நாங்கள் தண்டனை காலம் கழிச்சிட்டோம், நாங்கள் உடனே தாங்கன்னு நாங்கள் கேட்கல, இப்போ உடனே எங்களுக்கு கொடுங்க போயிட்டாங்கன்னு நாங்கள் கேட்கல. தண்டனை காலம் கழிச்சு 28 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க தண்டனை காலம் கழிச்சு எக்ஸ்ட்ரா தான் அவங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க. இதைத்தான் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அவங்க செஞ்சது தப்போ சரியோ அது நாங்கள் வந்து மாற்றுக்கிறது எங்களுக்கு இல்லை. அது செஞ்சுட்டாங்க, நடந்து போச்சு, அது எதிர்வினை ஆட்டுனாங்களாகவே இருக்கட்டும், அது தப்பு தான், அது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி 28 வருஷங்கிறது மிகப்பெரிய இதில் ஒருத்தர் கூட இந்த மாதிரி அதிகமாக இல்லை. 10 வருஷத்தில் 7 வருஷத்துல எல்லாம் விட்டுருக்கீங்க. எங்களுக்கு 28 வருஷம் கழிஞ்சு நாங்கள் கேட்குறோம். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். தண்டனை அனுபவிக்க உள்ளே போனோன்னே உடனே எங்களுக்கு தாங்கன்னு நாங்கள் கேட்கல, உடனே நாங்கள் கேட்கல. இல்லை, யாரையுமே அவங்க விடுதலை பண்ணாம, யாருக்குமே இந்த சலுகைகளை கொடுக்காம, இந்த பொது மன்னிப்புங்கிறதே அஜெண்டாலேயே இல்லைங்கிற மாதிரி வச்சாங்கன்னா நாங்களும் போய் கேட்க முடியாது. எங்க முன்னாடியே வந்து 10 வருஷத்தை கழிச்சவங்கள 7 வருஷத்துல விடுறாங்க, நாங்க அங்க 15 வருஷம் 20 வருஷம் ஒரே குற்ற செயல். இப்போ அவங்க தடுக்கப்பட்ட குற்ற செயல்ல இருந்தா பரவாயில்ல,
எங்க முன்னாடியே எங்களுக்கு என்ன அந்த குற்ற செயலை போட்டிருக்காங்களோ அதே குற்ற செயலை புரிஞ்சவங்க அந்த சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படுறாங்க, எல்லாருமே போயிருக்காங்கன்னு சொன்னா அப்ப ஏன் எங்களை மட்டும் தடுத்து நிறுத்த என்ன காரணம்? அப்போ இஸ்லாமியருங்கிற ஒரே காரணம் தானே, வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசியல் செல்வாக்கு, அவங்களுக்கு அதிகாரிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டா அப்ஜெக்ஷனை போட்டுடுறாங்க. இஸ்லாமியருங்கிறதுனால அவங்களுக்கு போடுறதில்ல. அதனால் நாங்கள் எவ்வளோ நன்னடத்தையா இருந்தாலும் நல்ல பேர் வாங்க முடியறதில்லன்னு சொன்னா என்ன பண்ணது? இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லை. இவங்க விடுதலையான எங்களை சுத்தியே தான் வருவாங்க. ஏன்னா இழந்த நாட்களை எடுக்கணும் ஆனா முடியாது. கொஞ்ச நாள் வாழ்றத கூட இழந்த நாட்கள் நம்ம மனைவி மக்களோட கழிக்கணுங்கிறத தவிர கூப்பிட்டாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போக மாட்டாங்க. இவங்க சமூகத்துக்கு முன்னுதாரணமா எப்பவுமே இருப்பாங்க. இளைஞர்களுக்கு இவங்களை கொண்டு ஒரு எக்ஸாம்பிள், அப்பா இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா இந்த மாதிரி குடும்பங்கள் சீர்குலைஞ்சிருங்கிறத இளைஞர்களுக்கு வருங்கால தலைமுறைக்கு இவங்க முன்னுதாரணமா எடுத்து சொல்லுவாங்கங்கிறதுல அந்த நன்னடத்தை அடிப்படையில் இவங்களை விடுதலை செய்யலாங்கிறது இந்த அரசு, அந்த அரசுகள் ஏமாற்றியதை இந்த அரசு நிவாரணமாக்கி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முழுமையான கோரிக்கையா நம்ம இப்பத்த முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது சொன்னாரு, இது சிறுபான்மையினருக்கான அரசு, கான்ஃபிடென்டா இருங்க, எல்லாரும் நல்லா இருப்போம்னாரு. ஆனா அந்த நல்லா இருப்போங்கிற வார்த்தை எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சல. இந்த அரசுல எங்களுக்கு கிடைக்கும், நாங்க நம்புறோம். நாங்களும் நல்லா இருப்போம் சொன்ன மாதிரி சிஎம் செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்களை எத்தனை டைம் சந்திச்சீங்க? எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஸ்டாலின் சார வாய்ப்பு கிடைக்கல. எங்க கூட்டமைப்பு சார்பா, எங்க இயக்கங்கள் சார்பா, கட்சிகள் சார்பா திருமாவளவன் சார்கிட்ட சொல்லுவோம், நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் சார்கிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி எங்க இயக்க தலைவர்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவங்க போய் அதை சந்திச்சிருக்காங்க. ஆனா அது கீழ்மட்டம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், செந்தில் பாலாஜி சாரை ரொம்ப கோவை மாவட்டத்தில் இருக்கிறதுனால எங்களுடைய வழிகளை அதிகம் சொல்லியிருக்கோம். ஆனா அரசிட்ட கொண்டு போய் சேர்த்துற மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்கோம். கடிதங்கள் எங்களுடைய 27 ஆண்டு காலமும் முதலமைச்சர் தனிப்பிரிவு நேத்தெல்லாம் அதெல்லாம் பார்க்குறோம், அதிசயமாக இருக்குது. நம்ம அட்ரஸாக எழுதி போட்டதா இருக்குதே, நம்ம இவ்வளோ எழுதி பேப்பர்ஸாக போட்டு வச்சுருக்கோமே, நமக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கலையே அப்படிங்கிறத ரொம்ப இதாக பார்த்துருக்கோம். ஆனால் அரசு மூலியமாக தான் இந்த டிஎம்கே அரசு மூலியமாக தான் நமக்கு கோர்ட்டில் நோ அப்ஜெக்ஷன் கிடச்சி, பரோல் கிடச்சிச்சு. ஆனால் ஒரு நிரந்தர ஒரு தீர்வை கொடுக்காம போயிட்டாங்கங்கிறது ரொம்ப ஆதங்கம் எங்களுக்கு வழி. அந்த ஆதங்கத்தை இந்த புதிய அரசு எங்களுடைய வாழ்க்கைக்கு புது ஒளிர்வை கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப ரெக்வெஸ்டா நாங்க கேட்டு வைக்கிறோம். இப்போ நிறைய இரவுகள் தூங்காம கடந்திருப்பீங்க இல்லையா? அப்பெல்லாம் என்ன யோசிப்பீங்க? ஆறுதலா நீங்களே நினைச்சுக்கிறது என்னவா இருக்கும்? இல்ல சில விஷயங்களை சொல்ல முடியாது, உணர்வுகளாலதான் கடத்த முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இரவுகள்லாம் எப்படி? நிறைய இரவு கண்ணீரால தாங்க போகும். நிறைய இரவு கழிஞ்சதை விட இந்த இரவு போகுது பாருங்க. இப்ப 60 நாள் இருந்துட்டு போனாங்கல்ல, நாங்கள் அவங்கள ரொம்ப தேடுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க இல்லாதனால அவங்களுடைய பணி சுமையை எடுத்துட்டு செய்ய எங்களால் முடியவே மாட்டேங்குது. எங்களுக்கும் அந்த வயசு இதாகிருச்சு, ரொம்ப மனதால் பலகீனப்பட்டுட்டோம். அந்த கணவர் இல்லாட்டி நீ வாழவே முடியாதோ, இல்லை நாங்கள் இல்லாட்டி அவங்களும் உயிர் வாழ மாட்டாங்களோ. இப்போ அவங்கள கொண்டு எங்களுக்கு ரொம்ப பயம். ஏன்னா சிறை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்கள பார்த்துட்டு வந்துட்டோம், மனு பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஒரு வாரம் எங்களால் எந்திரிக்க முடியாத வேதனை. நாங்கள் சாப்பிடும்போது இந்த உணவு அவருக்கு கிடச்சிருக்காதே, அல்ல நம்ம டீ குடிக்கிறோம் இந்த டீ அவருக்கு கிடச்சிருக்காதே, இப்படி அவங்கள மேட்ச் பண்ணி குழந்தைகளை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக முடியாத அளவுக்கு ரொம்ப பலகீனப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய ஒரு விடிவு கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா இவங்க வர்றதும் போறது உயிரையே பிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. இருக்கிறாங்க 60 நாள் நாங்கள் முடிச்சு எப்படா முடிஞ்சிருமோ போயிடுவாங்களோன்னு ஒவ்வொரு நாள் பயந்து இந்த 60 நாள் கடத்தணும். 2 வாரம் தான் நீங்கள் போய் இருந்துட்டு வாங்க, ரொம்ப வலியோடு தான் அனுப்பணும். 2 வாரம் தானே, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சமாக கொண்டு போனால் போதும் வந்துடுவீங்களேன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். ஆனால் உள்ளே போய் மாறிடுச்சு. அந்த 2 கைலி வெள்ளை கைலி கொடுக்க விடலை. என்ன சொல்கிறேன், அதில் கீழே சின்ன கரை பார்டர் வருது, அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம்னாங்க. சரி வேண்டாம், வெள்ளையாக வாங்கிட்டு போகிறோம், பியூர் ஒயிட்டாக வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் இப்போ அதுக்கும் அலௌட் இல்லை, எதுவுமே அலௌட் இல்லை. ஒரு சட்டை கொடுக்க அலௌட் இல்லை. இப்போ பக்ரீத் பண்டிகை வருது, பக்ரீத் பண்டிகை ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க வெளியே வந்துடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பக்ரீத் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட போகாது. அதனால் அந்த 22 குடும்பத்தோட பண்டிகையும்
நிலகுலைஞ்சு போயிடும். அந்த குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் ஆசையோடு தவிச்சிருவாங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். உள்ள பசங்க பக்ரீத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சாப்பாடு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, துணி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. அதுக்கு நீங்க வெளியே விட்டுருங்க, அந்த ஃபர்லா வச்சு நீங்க வெளியே விட்டு அவங்க குடும்பத்தோட வந்திருப்பாங்க, என் குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ ரொம்ப சிரமமான சூழ்நிலை அந்த இது இருக்கு. யாரோ ஒருத்தர் பண்ண தவறு பண்ணினவங்கள தண்டிக்கணும். இப்ப உணர்வு ரீதியா நீங்களுமே ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி வீக் ஆயிட்டோம் நாங்க. ஏன்னா நாங்க பார்த்து ரொம்ப வீக் ஆயிட்டோம். எனக்குள்ள 52 வயசு ஆச்சு. எத்தனை போராட முடியும் சொல்லுங்க? மனதளவில் நாங்க ரொம்ப வீக் ஆயிட்டு, உடம்பு வீக் ஆயிடுச்சு, நோய்கள் வந்துருச்சு, ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ அவங்க இருந்தா நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமில்ல, அந்த மாதிரி தான் நாங்க இருக்கோம் இப்போ. தொடர்ந்து உங்களோட கோரிக்கைகளை ஒவ்வொரு முறையும் புதிய ஆட்சியாளர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு புதிய மாற்றமா ஒரு ஆட்சியும் வந்திருக்கு, அவங்கள்ட்டையும் உங்க கோரிக்கையை வச்சிருக்கீங்க. உங்களோட கோரிக்கை நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.